2020ல நமக்கு சோலார் எனர்ஜி பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. 2022ல வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மேபி 2024 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை பற்றி கேட்கலாம். பட் அந்த அளவு சிக்னிஃபிகண்டாக ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து நம்ம கிட்ட கிடையாது. பட் கேட்க வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சோலார் எனர்ஜியை பற்றின கொஷின் பார்ப்போம். இந்தியா ஹேஸ் immense potential in solar energy. Though there are regional variations in development, elaborate. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி, ஸோ வி ஆர் அண்ட் ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ். ஸோ நம்மக்கிட்ட சோலார் எனர்ஜி சன்லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த பார்ட் ஆஃப் த இந்தியா மீன்ஸ் நம்ம இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து நல்லாவே வர ஏரியா தான் மேஜர் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் ரிசீவ் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல ரீஜனல் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கு. நம்ம சோலார் எனர்ஜியை வந்து ரீப் பண்றதுல இம்மன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனா அதுல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜியை பத்தி பார்ப்போம். ஸோ எப்பயுமே வந்து இதுல ஆக்சுவலா எப்பயுமே வந்து எனர்ஜி அந்த மாதிரி அதாவது ரீஜனல் வேரியேஷன்ஸை பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலே நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து லைஃப் சைக்கிள் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? லைஃப் சைக்கிள் அப்ரோச் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அதாவது மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோலார் பிளான்ட் செட்டப் பண்ணணும், அதுக்குண்டான என்விரான்மெண்ட் இருக்கணும், லேண்ட் தேவை, கிரிட் கனெக்டிவிட்டி தேவை. ஸோ எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பொட்டன்ஷியல் ஏரியா, லோ பொட்டன்ஷியல் சோலார் ஏரியாஸ் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணி இருந்திருக்கணும். ரீஜனல் வேரியேஷன்ஸ், ஏன் ரீஜனல் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கம்பேரிசன் பிட்வீன் த ஹை பொட்டன்ஷியல் ஸ்டேட்ஸ் அண்ட் லோ பொட்டன்ஷியல் ஸ்டேட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டப். இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிஸ்ல கொடுத்துருக்கிற அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜியில் கொடுத்துருக்கிற பாயிண்டே நம்ம இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கிறோம். The government of India had set the target to expand India's renewable energy installed capacity to 500 gigawatt by 2030. 60% of this target is supposed to be harvested from solar energy. ஸோ நம்ம ரெனியூபிள் எனர்ஜி மாத்திரத்துக்கு உண்டான ஆப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிட்டோம். அதில் வந்து 500 gigawatt பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜிக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் 60% வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜி, அதுல இருந்து மட்டுமே நம்ம ரீட் பண்ண போறோம். ஆக்சுவலா ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜின்னு பார்த்தோம்னா சோலார், விண்டு, ஹைட்ரோ. ஸோ நமக்கு சோலார் பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விண்டு பத்தி கொஸ்டின் கேட்டாங்க. அதனாலதான் நம்ம ஹைட்ரோ பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொன்னேன். பட் அந்த அளவு சிக்னிஃபிகண்டா கிடையாது. ஓகேங்களா? பட் இப்போ சோலார் எனர்ஜியை பொறுத்தவரையும் நம்ம 60% ஆஃப் டார்கெட்ஸ், அதாவது 500 ஜிகாவாட்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 275 ஜிகாவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து நம்ம எடுக்க போறோம், சோலார்ல இருந்து மட்டும் அச்சீவ் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி அந்த சோர்ஸ்ல மீன்ஸ் அங்க இருந்து எடுத்த சோர்ஸ். சரி, இது வந்து இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பொட்டன்ஷியல் ஃபார் சோலார் எனர்ஜி இன் இந்தியா. So first, India has 5,000 trillion kilowatt per hour of energy is incident over the India's land area, with most part of receiving 4 to 7 kilowatt per meter square per day. ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். பட் இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக போட்டால் போதும், அக்யூரேட்டாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000 trillion kilowatt per hour, அதாவது நம்மளோட இன்சிடென்ட் அவ்வளோ சோலார் எனர்ஜி வந்து இந்தியாவில் இருக்கிற லேண்ட் சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மோஸ்ட் பார்ட்ஸ் ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா 4 to 7 kilowatt per meter square per day. per meter square per டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 to 7 kilowatt hour வந்து நமக்கு வந்து இருக்கு, மீன்ஸ் இன்சிடென்ட் ஆகுது. நம்ம வந்து பொட்டன்ஷியலா ப்ரொடியூஸ் பண்றது கிடையாது. இவ்வளோ லைட் சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா லேண்ட் மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுது. ஸோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்கோம். என்னன்னா நம்ம 4 to 7 kilowatt hour பர் மீட்டர் ஸ்கொயர் பர் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோ சோலார் எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன டேட்டா, அடுத்து என்ன டேட்டா, தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி ஹஸ் அசஸ்ட் த கண்ட்ரிஸ் சோலார் பொட்டன்ஷியல் அபவுட் 748 gigawatt, assuming 3% ஆஃப் வேஸ்ட் ஷெட் லேண்ட் டு பி கவர்ட் பை சோலார் PV மாடியூல்.
ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி அவங்க என்ன அசஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன்ல சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 740 ஜிகாவாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணலாம், அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கு. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்? நம்மளோட லேண்ட் வேஸ்ட் லேண்ட் ஏரியாவை 3% யூஸ் பண்ணாலே போதும். எப்படி? சோலார் பிவி மாடியூல் மூலயமா, போட்டோவோல்டிக் சோலார் பேனல்ஸ் மூலியமா, ஆக்சுவலா சோலார் பேனல்ஸ். ஸோ சோலார் பேனல் மூலியமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வேஸ்ட் லேண்ட், இந்தியாவில் இருக்கிற 3% ஆஃப் வேஸ்ட் லேண்ட்லயே 748 ஜிகாவாட் பவர் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், the potential capacity of rooftop solar installation in India is estimated to be 124 gigawatt. So அதாவது ரூஃப் டாப், நம்ம இப்போ நார்மலாக நமக்கு சோலார்னு தெரிஞ்ச சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கோம் அப்படின்னா ரூஃப் டாப்ல வர சோலார் தான். அது மூலியமாவே 124 ஜிகாவாட் வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் செக்டார்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் செக்டார்னா இப்போ வீடு, அபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியால. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 ஜிகாவாட் அட் 40 ஜிகாவாட் அட் கமர்ஷியல் செக்டார். ஸோ கமர்ஷியல் செக்டார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி ஸோ ஆக்சுவலாக 124 ஜிகாவாட் வந்து டோட்டல் சோலார் இன்ஸ்டாலேஷன் மூலமா எடுக்கலாம். ஸோ அதில் வந்து 40 வாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் செக்டார்லையும், 35 வாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் செக்டார்லையும், 49 ஜிகாவாட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டார்லையும். ஸோ கமர்ஷியல் பில்டிங்ஸோ கமர்ஷியல் ஃபேக்ட்ரிஸ் மேலேயும், ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் ஏரியாவில் வந்து நம்ம டாப் லேயர்ஸ் ஃபுல்லாக சோலார் போட்டோவோல்டிக் செல் மூலயமா பேனல் மூலயமா கவர் பண்ணுறதுனாலையும், ரெசிடென்ஷியல்ஸ் எல்லா வீட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால மீன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் மேலே வந்து நம்ம சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமாவும் நாம வந்து ஆல்மோஸ்ட் டோட்டலி 124 ஜிகாவாட் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ஜிகாவாட், கமர்ஷியல் செக்டர்ல 35 ஜிகாவாட், இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல 49 ஜிகாவாட். ஸோ இந்த அளவு எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா சோலார் எலக்ட்ரிசிட்டி வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்லை, பட் இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ ஆக்சுவலா வேஸ்ட் லேண்ட் மூலியமா 748, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் மூலியமா வந்து 124 ஜிகாவாட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் அபவுட் 250 ஜிகாவாட் concentrated solar power with Rajasthan being suitable region due to the high direct normal radiation of the ground, 2100 kilowatt per hour per meter square per year. So ஆக்சுவலா இது எல்லாத்தையும் தாண்டி 250 ஜிகாவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணலாம், ராஜஸ்தான்ல மட்டுமே 250 ஜிகாவாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். நமக்கு தெரியும் ஏன் ராஜஸ்தான், ஸோ அந்த டெசர்ட் ஏரியா, சோலார் சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விழக்கூடிய ஏரியா. அதை தான் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஹை டிரெக்ட் நார்மல் இர்ரேடியன்ஸ். ஸோ அதாவது டிரெக்ட் அதாவது டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேடியேஷன்ஸ் வந்து விழுறது தான் ஹை டிரெக்ட் நார்மல் இர்ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ராஜஸ்தான்ல ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஏரியா வைஸா பிரிக்கிறாங்க. ஸோ ரீஜனல்ல நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும், எடுத்த உடனே நமக்கு ராஜஸ்தான் அண்ட் குஜராத், அதாவது கட்ச் அப்படிங்கிறது குஜராத். ஸோ இந்த ரெண்டு ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்சுலேஷன் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகேங்களா, அதுல மட்டுமே 124 ஜிகாவாட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஈஸ்டர்ன் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபேவரபிள், ஏன்னா நிறைய பீக்ஸ் இருக்கும், சின்ன பீக்ஸ் இருக்கும், டெரைன்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஃபேவரபிள் டெரைன் சுச்சுவேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் அண்ட் நார்தர்ன் ரீஜன். நார்தர்ன் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது காஷ்மீர் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்னோஃபால் தான் இருக்கும். சரிங்களா, ஸ்டேட்ஸ் லைக் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, அசாம் ரிசீவ்ஸ் ஆனுவல் ஆவரேஜ் இன்சுலேஷன் பிலோ 4 கிலோவாட் per meter square per day. ஸோ அங்கே ஆக்சுவலாக அங்கே சன்லைட் வந்து லோவாக விழுது, அவ்வளோதான். ஸோ ஸ்டேட்ஸ் லைக் பஞ்சாப், ஹரியானா, உத்தர பிரதேஷ் ஹாவ் குட் சோலார் எனர்ஜி பொட்டன்ஷியல். பஞ்சாப் 5 to 5.7 கிலோவாட் per hour, ஹரியானா 5.3 to 5.6 கிலோவாட் per hour per meter square per day. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பா நம்ம ஓரளவு அப்ராக்சிமேட்டாவது ரீப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இருக்கிறதே 3 தான், சன்லைட்டு, ஹைட்ரோ பவர், விண்டு. சன்லைட் கேட்டாங்க, விண்டும் கேட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரோ பவர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி, ஆர்எல்ஸ் நியூக்ளியர் பவர் கேட்கலாம். சரிங்களா,
சரி, ஓகே. ஸோ சதர்ன் ரீஜன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் சோலார் எனர்ஜி, சோலார் லைட் வந்து கிடைக்கும். தமிழ்நாட்டில் 5.5 to 6 கிலோவாட், ஆந்திர பிரதேஷ்ல 5.5 to 5.9 கிலோவாட். ஸோ கர்நாடகாலையும் வந்து பாத்தீங்கன்னா 5.5 to 6 கிலோவாட் பர் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் டே. அவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீஜன் வைஸா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல நல்லாவே பொட்டன்ஷியல் இருக்கு. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. ஆல்சோ நார்தன் ரீஜன்லயுமே பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கு. சதர்ன் ரீஜன்ல நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலா இருக்கு. அதாவது இந்த ஏரியாலாம் இந்த அளவுக்கு சோலார் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ரீஜனல் வேரியேஷன்ஸ் இன் சோலார் எனர்ஜி டெவலப்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஏன் வந்து இந்த ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீஜனல் வேரியேஷன்ஸ் ஏன் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா லெவலில் வந்து பார்க்குறோம். ஆல் இந்தியா லெவலில் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி டேட்டா ஷோஸ் சோலார் எனர்ஜி கான்ட்ரிபியூட் 53% ஆஃப் டோட்டல் ரெனியூபிள் எனர்ஜி செக்மெண்ட். ஸோ டோட்டல் ரெனியூபிள் எனர்ஜி செக்மெண்ட்லயே 53% வந்து எது, சோலார் எனர்ஜி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்மளோட செக்டார்ல. So India's renewable energy installation capacity reached 125.2 gigawatt as per ministry. Ministryல வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா 125.2 gigawatt வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட். ரீஜனல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ராஜஸ்தான் தான் டாப்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரா லீடிங். ஃபினான்ஷியல் இயர் 23லயே இந்த 3 ஸ்டேட் தான் லீடிங். ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான் 16.4, குஜராத் 8.9, கர்நாடகா 8.1, தெலுங்கானா 4.6, ஸோ ஆந்திர பிரதேஷ் 4.5. ஸோ தமிழ்நாடு வந்து 5.1 to 5.5, ஸோ 5.1 ஒரு போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்டேட்ஸ் அட் சோலார் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வெரி லோ அட் சோலார் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டிஃபரன்ஷியேட்டட் இன் சோலார் பவர் டெவலப்மெண்ட். ஏன் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், அதோட டேட்டாஸ் கொடுத்துட்டோம். ஏன் இந்த ரீஜனல் வேரியேஷன்ஸ் இருக்கு? ஸ்டேட்ஸ் ஆர் செலக்டட் பேஸ்ட் ஆன் ஹையர் சோலார் ரேடியேஷன் சச் as ராஜஸ்தான், குஜராத் அண்ட் ஆந்திர பிரதேஷ். எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் காஸ்ட் ஆஃப் லேண்ட், லேபர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் a particular state are taken into the account. ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, சோலார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லேண்ட் தான். ஏன்னா அந்த லேண்டை வந்து ஒன்ஸ் சோலார் நம்ம பேனல் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற எதுக்கும் அப்போ சோலார் பேனல் இருக்கிற வரையும் வேற எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ வேஸ்ட் லேண்ட் அதிகமா இருக்கிற ஸ்டேட்ல தான் இந்த சோலார் எனர்ஜி வந்து அதிகமா ரீட் பண்ண முடியும். அப்போ இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அதிகமா இருக்கிற ஸ்டேட்ஸ்ல மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால அதிகமான லேண்ட் இருக்காது. அப்போ அதிகமான சோலார் பவர் நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய ஹர்டில், அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஸ்டேட்ஸ் வித் வாஸ்ட் ட்ராக்ஸ் ஆஃப் பேரன் லேண்ட் ஆர் லெஸ் ப்ரொடக்டிவ் லேண்ட் லைக் ராஜஸ்தான், குஜராத் ஹவ் பீன் மோர் சக்சஸ்ஃபுல் இன் அட்ராக்டிவ் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ். அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். So variations in states like state level policies such as tariffs, net power purchase agreement, net metering regulation. Some states have taken lead in setting of ambitious renewable energy targets, implementing favorable policies, providing financial incentives, streamlining the project approval process. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் அவைலபிலிட்டி சொல்லிட்டோம். செகண்ட் வந்து கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்டு கவர்மெண்டோட ப்ராசஸ் பற்றி சொல்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதோட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் எல்லாமே காஸ்ட்லியராக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி போகும்போதே கண்டிப்பாக அதோட ரா மெட்டீரியல்ஸ், செட்டப், ப்ராடக்ட் இது எல்லாமே காஸ்ட்லியராக தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஓகேங்களா? அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக காமன் மேனுக்கு ரீச் ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது பவர் பர்ச்சேஸ் அதுக்கான ஸோ இதையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ரெனியூபிள் எனர்ஜி டார்கெட்ஸ் வந்து ஃபேவரபிள் பாலிசிஸோட இருக்கணும், எப்பயுமே வந்து ஃபேவரபிள் பாலிசிஸோட இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ப்ராஜெக்ட் அப்ரூவல் வந்து ப்ராப்பரா ட்ராக் பண்ணி சீக்கிரம் கொடுத்துடணும். நார்மலா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவலுக்கு கொடுத்தா கண்டிப்பா டிலே ஆயிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு நார்மல் ஃபினாமினா. ஸோ அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாலிசிஸ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. States with robust transmission and distribution of infrastructure as well as good grid connectivity can accommodate higher levels of solar power integration into the grid. States with high electricity demand, commercial and industrial hubs, favorable local demand dynamics may see greater adoption. So மேல இருக்கிற லேக்கோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபில் பண்றோம்.
மேலே என்ன லேக்காக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கணும், குட் கிரிட் கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும் ஸ்டேட்டில். ஏன்னா சோலார் எனர்ஜி ஒன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறத தாண்டி அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கிரிட் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். ஸோ கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணுன்றதை தாண்டி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்டை கரெக்டாக போய் ரீச் பண்ற மாதிரி இந்த கிரிட் கனெக்டிவிட்டி இருக்கணும். அதுக்கடுத்து லோக்கல் டிமாண்டுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியும் தான் அந்த செட்டப் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், சோலார் எனர்ஜி வந்து இன்னும் ப்ரமோட் ஆகும். ஸோ என்னெல்லாம் சேலஞ்சஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கொஸ்டின், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்கு அடுத்து பொட்டன்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன, அதாவது பொட்டன்ஷியல் வந்து ஃபுல் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அதுக்கு அடுத்து ரீஜனல் பொட்டன்ஷியல் பற்றி பார்த்தோம். வெஸ்டர்ன் ரீஜன் தான் அதிகமாக பொட்டன்ஷியல் இருக்குது, ஈஸ்டர்ன் ரீஜன் கம்மியாக இருக்குது, சதர்ன் ரீஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. ஸோ ரீஜனல் வேரியேஷன்ஸ் ஏன் அப்படிங்கிறத பார்த்தோம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி கோட் பண்ணியிருந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ், என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து ஏன் வந்து எல்லா ஸ்டேட்டும் ஈவனாக ப்ரொடியூஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ அதுக்குள்ள ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் அவைலபிலிட்டி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்குது. அதுக்கு அடுத்து பாலிசிஸ், ஸ்டேட் லெவல் பாலிசிஸ் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஃபேவரபிளா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டர்ஸ். இப்போ என்னன்னா சேலஞ்சஸ், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்சே காஸ்ட்லி. ஸோ அதுக்கடுத்து காஸ்ட்லிங்கிறத தாண்டி அதோட ஃபினான்ஷியல் லோன் அப்ரூவலுமே கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். ஏன்னா ரூரல் ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ணும்போது கொஞ்சம் லோன் ப்ராசஸிங் எல்லாமே டிலே ஆகுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட கிடையாது, கிரிட் கனெக்டிவிட்டி அந்த அளவு எஃபிஷியண்டா இல்லை, எஃபெக்டிவா கிடையாது. சூட்டபிள் லேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். பேரன் லேண்ட் இருக்கு, தரிசு நிலம் இருக்கு அப்படிங்கிறதுனாலலாம் அவங்க கொடுத்துட மாட்டாங்க, ஓகேங்களா. அந்த லேண்ட் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம், அதாவது சோலார் எனர்ஜி போட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் சுத்தமா யூஸ் ஆகாது. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் லேண்ட் ஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 5th பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டு சோலார் போட்டோவோல்டிக் எனர்ஜி மீன்ஸ் பிளேட்ஸை போட்டுட்டு நீங்கள் சும்மா விட்டுற முடியாது. மெயின்டெனன்ஸ் மட்டுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணணுமா அவ்வளோ. ஆக்சுவலா ஒன்ஸ் சோலார் பேனலை நம்ம கிளீன் பண்றோம்னு எடுத்துக்கிட்டா, ஸோ பர் டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 billion gallons of water, 10 million gallons of water வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து வேஸ்டேஜஸ். ஸோ வேஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.8 million tons ஆஃப் வேஸ்டேஜஸ் சோலார் போட்டோவோல்டிக் அந்த பிளேட்ஸ் வேஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2050 வரும். ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சேலஞ்ச். ஏன்னா வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சேலஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதெல்லாம் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப் டு டேட் வரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏதாவது இதுக்கப்புறம் புதுசாக ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோலார் பவர் பார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 45 சோலார் பார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 GW அளவுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் சோலார் பேனல் வந்து ஸ்கீம் போயிட்டு இருக்கு. நேஷனல் சோலார் மிஷனும் போய்கிட்டு இருக்குது. சிருஷ்டி இதுதான் கவர்மெண்ட் ஸ்கீம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சஸ்டைனபிள் ரூஃப் டாப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோலார் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் இந்தியா ஸ்கீம், இதுதான் வந்து சிருஷ்டி, ஓகேங்களா. சஸ்டைனபிள் ரூஃப் டாப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சோலார் டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்ல எல்லா இடத்துலையும் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இதுதான் ரொம்ப ஃபேமஸ், ஓகேங்களா. ஸோ எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க? ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்றது நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ ஃபைனலாக வந்து பிஎம் குசும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் அதாவது ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலாக இதுக்கு என்ன தேவை, அதாவது சோலார் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வே ஃபார்வர்டாக இருக்கணும். பை இம்ப்ரூவிங் த ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்,
ரூஃப் டாப் சோலார் எதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ரூஃப் டாப் சோலார் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டோரேஜ் சொல்யூஷன் பிரைவேட் செக்டார்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதான் வே ஃபார்வர்டில் சொல்லியிருக்கோம். என்னன்னா எதெல்லாம் நம்ம இன்னும் செக் பண்ணணும். ஸோ ஸ்டோரேஜை பற்றி என்னன்றதை பார்க்கணும். அதுக்கு அடுத்து பிரைவேட் செக்டார்ஸோட பார்ட்டிசிபேஷன் பற்றி நம்ம இன்னும் இதில் சுத்தமாக நம்ம டிஸ்கஸே பண்ணலை. ஏன்னா பிரைவேட் செக்டர் இன்னும் வந்து சோலார் இதில் வந்து இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ ரெனியூபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆக்சுவலாக இதை பற்றி நீங்கள் இன்னும் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம வந்து சோலார் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றோம்ன்றது ஓகே, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் பண்றது அப்படிங்கிறது வந்து அதை பத்தி பேசுறது தான் ரெனியூபிள் பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, பிஎம் குசும் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ஆப்ளிகேஷனை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வே ஃபார்வர்ட். ஸோ கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டேட்டா ஓரியன்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்தியாவில் என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் இருந்தாலும் பட் நம்ம வந்து பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் எதுக்கு, நியூ சோலார் போட்டோவோல்டிக் கெப்பாசிட்டிக்கு, தேர்ட் லார்ஜஸ்ட் ஸோ குளோபலி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னும் இது வாங்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, போட்டோவோல்டிக் கெப்பாசிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அந்த டேட்டாஸில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம டோட்டல் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து 60.4 ஜிகாவாட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஜெர்மனி வந்து 59 ஜிகாவாட்டு. ஸோ அதில் அவங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டோம்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்டிஜி கோல் 7 ஸோ அதையுமே அச்சீவ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஒர்க் ஃபர்தர் டு லீட் த in order to achieve SDG 7. SDG 7ங்கிறது clean and affordable energy. ஓகேங்களா, reliable, sustainable, affordable energy, clean. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் எனர்ஜியை பற்றினது. ஸோ சிமிலராக தான் விண்ட் எனர்ஜிக்கு இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.